வாழ்க்கையில் ஒரு 40 வயசை கடந்ததுக்கப்புறமும் தனியாகவே தூங்கி தனியாகவே எந்திரிச்சு தனியாகவே சமைச்சு தனியாகவே எல்லா இடங்களுக்கும் போய் அந்த தனிமையை அவ்வளோ ரசித்து அந்த தனிமையே ஒரு பக்கத்தில் வந்து வெறுப்பாகிற அளவுக்கு ஒரு சிலர் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற அவசியம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. நானும் அப்படி தான் வந்து ஒரு காலத்தில் வந்து ரொம்ப தனிமையில் யாரோடையும் பேசாமல் யாரோடையும் சேராமல் ரொம்ப என்னையை நானே தனியாக ஒதுக்கி வச்சு வாழ்ந்துட்டு வந்தேன். இப்போ ஒரு சில நேரங்களில் ஒரு சிலர்கிட்ட வந்து மனம் விட்டு பேச முடியுது. சில வீடியோக்கள் போடுறதுனால நம்ம வீடியோவை ஒரு சிலர் பார்க்கறதுனால நமக்கு ஒரு சின்ன ஒரு ஆறுதல் நிச்சயமாக கிடைக்குது. 40 வயசை கடந்ததுக்கப்புறமும் மேரேஜ் ஆகாமல் இன்றைக்கி வந்து மனைவியை பிரிஞ்சுட்டு தனியாக நிறையா பேர் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நேர்மையாக அதில் வாழக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம கூட தான் யாரும் இல்லையே, நம்மளை யாரும் கண்டிக்கலையே, நம்ம குடிக்கலாம், நம்ம வந்து பொண்ணு பின்னாடி சுற்றலாம், பொம்பளைங்களை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து ஒழுக்கம் கெட்டு போய் நிறையா பேர் இருக்கிறவங்களுக்கு மத்தியில் தனிமையில் இருந்தும் நிறையா பேர் வந்து ஒழுக்கமாக ஒரு சிலர் வாழ்கிறாங்க. அப்படி ஒழுக்கமாக ஒரு சிலர் வாழக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க. நானும் அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நான் என்னை பற்றியே நான் பெருமையாக சொல்கிறத விட நான் வந்து அடுத்தவங்களுக்காக நான் வாழ்கிறது எப்படி அப்படின்னா, நான் வந்து ஒரு 12 வருஷமாக ஒரு நாய்க்குட்டியை வளர்க்குறேன். அந்த நாய்க்காக நான் வெஜிடேரியனாக இருந்தால் கூட அந்த நாய்க்கு நாம் எப்படி சாப்பிட்றோமோ அப்படி தான் அந்த நாய்க்கு ஆரம்பத்துலேருந்து சாப்பாடை கொடுத்துட்டேன். அதனால் வந்து குழம்பு வைக்கிறது நம்ம ஹியூமன் எப்படி மனிதர்கள் எப்படி சாப்பிட்றோமோ உப்பு மட்டும் சேர்க்க மாட்டேன். உப்பு சேர்க்காம இப்படி ஒரு சாப்பாடை வச்சு அதில் சோறை போட்டு கிளறி கொடுத்தா தான் அது சாப்பிடும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுக்காக நான் என்னையை அர்ப்பணித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால எந்த விதமான ஒரு தவறான பழக்கத்துக்கும் போகலை.